மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விமென்ஸ் டே. இப்போ இந்த விமென்ஸ் டே அன்னைக்கு ஒரு சில உண்மையா முக்கியமான சில வாக்குறுதிகளை படிப்போமா? முதல் மாநில மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது போலவே பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பை நோக்கி பயணிக்கும் நம் கனவு நனவாவது உறுதி என்பதை நமது தேர்தல் முதல் வாக்குறுதியாக சொல்வதில் பெருமை கொள்கிறோம். மதிப்புமிகு மகளிர் திட்டம். மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி தருவது எப்படி ஓசி என்று கேலிக்கு உள்ளாகும், எப்படி இலவசம் என்று ஏளனமாக பார்க்கப்படும். இப்படி வரையறுக்க எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் உரிமை இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் ஓங்கி உரைக்கிறது. இந்தியாவில் நம்பர் 1 இல்லாத மாநிலங்களில் கூட பெண்களுக்காக மாதம் வழங்கப்படும் தொகை அதிகமாக உள்ளது. ஆனால் நம்பர் 1 மாநிலம் என்று தனக்குத்தானே தம்பாட்டம் அடித்துக் கொள்ளும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசில் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. இப்படி செய்வதால் கூடுதலான குடும்பங்கள் பயனடையும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை நம் தாய்மார்கள் அனைவரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வர் என்பது நமக்கு தெரியும். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நம்மை சீராட்டி வளர்த்த நம் தாய்மார்கள் வயிற்றில் பால் பார்க்கும் திட்டமாக இதை அறிவிப்பதில் தமிழக வெற்றிக் கழகம் தலை நிமிர்ந்து பெருமை கொள்கிறது. ஸ்டாலின் சார் செய்ய முடியாதத நீ எப்படி செய்வ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வரும். அதை பத்தி நான் முழுமையா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் வந்து 4.39 லட்ச கோடிகள். அதுல 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ் கேக்குறீங்களா? ஆமா, இந்த பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குற நிதியில 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதுல 10% அவங்க மந்திரிகளுக்கு போகுது. மொத்தமா 30% ஆச்சா? மக்களுக்காக ஒதுக்குற பணத்தை நீங்க அப்படியே சைட்ல ஒதுக்காம மொத்த பணத்தை மக்களுக்கே செலவு பண்ணிட்டா ஒரு சூப்பரான நல்ல அரசாங்கத்தை கொடுக்கலாம்ல.